மக்களுக்காக நான். கம்பி போட்டாங்க முன்ன உள்ள போய் காதை வச்சு கேட்டோம்னா வாட்ச் டிக்கி டிக்கின்னு அடிக்கும். நாங்க வரும்போது உள்ள போய் கேட்டிருக்கோம். இதெல்லாம் இப்பதாண்டி கட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி வரும்போது இதெல்லாம் இல்ல. புதுசா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மறுத்தப்ப ஃபைனலா கலைஞர் சமாதிக்கு வந்துட்டோம். அவரோட சிலை இருக்குது இங்க. இப்ப பார்த்தா வெறும் இந்திக்காரங்க தான் ஃபுல்லா தர்றாங்க. முன்னாடிலாம் ஈ காக்கா மாதிரி தெரிவாங்க. தமிழ் ஆளுங்க 1-2 பேர் தான் இருக்காங்க. ஃபுல்லா இந்திக்காரங்க தான். இதெல்லாம் இப்ப கட்டினது போல இருக்கு. இங்கேயே இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆமா, ஒரு 6 மணிக்கா வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லைட்டோட நல்லா இருக்கும். இங்கேயே இவ்வளவு கூட்டம் இருக்கு. பீச்சுக்குள்ள இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும். அது மணல்லையும் நடக்கவும் முடியாது. யாரு இவங்க இப்படி தர்றாங்க? உங்க சொந்தக்காரங்க மாதிரியே இருக்காங்க. என்னது இங்க மேல காக்கா லவ் பண்ணிட்டு இருக்கு. பிரபாதே மொதல் டைமா உள்ள வருது. நாங்களாம் முன்னாடி வந்துருக்கோம். இல்ல இல்ல ஜெயலலிதா சமாதிக்கு அப்புறம் நான் வந்ததில்ல. அதெல்லாம் பார்க்கல. எம்ஜிஆர் சமாதி பார்த்தோம். கூட்டத்துல தனித்தனியா போய் தொலைஞ்சிடாதியே, ஒன்னா போங்க. எம்ஜிஆர் சமாதியா? இப்ப கம்பி போட்டாங்க. முன்ன உள்ள போய் காதை வச்சு கேட்டோம்னா வாட்ச் டிக்கி டிக்கின்னு அடிக்கும். நாங்க வரும்போது உள்ள போய் கேட்டிருக்கோம். சரி, போட்டோ எடுப்போமா? நட 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 அம்மா சமாதியை பார்த்துட்டு போவோம். சிங்கம் பார்க்கணும்னு எல்லாம் இருந்தா இருக்கு பாரு. சிங்கம். நீ சிங்க பெண்ணா? யானைக்குட்டி. இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டோம். இரு, அதை எடுத்து வரேன். எங்கடி உன்னைய காட்டலாம் பார்த்தா நீ வந்து பின்னாடி நின்று இருக்க. எனக்கு பின்னாடி அப்படியே நில்லு. அம்மா சமாதியோட அப்படியே உன்னைய கவர் பண்றேன். மக்களுக்காக நான். வா அப்படியே போவோம். அம்மாவை பார்த்தாச்சு, போய் ஐயாவை பார்ப்போம். சிங்கம். என்னப்பா இது? இங்க பாரு, கேமரா ஆன் பண்ணா ஓடிறான். இந்த உடனே ஷூட் பண்ணிட்டேன் பாரு. அவங்க அம்மாட்ட விழுந்துச்சு, இப்ப அவங்க அப்பாட்ட போய் விழுது. போலாம். ஹாய் மக்களே, இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆனா நாங்க பீச்சுக்கு போகல, செம்ம கூட்டமா இருந்துச்சு.
வந்தோடனே சமாதியை பார்த்துட்டு போயிடலாம். போன வட்டம் வந்து சமாதியை பார்க்க முடியல, அதனால முதல்ல சமாதியை பார்த்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போலாம்னு வந்திருக்கிறோம். இந்த கட்டு வந்து உள்ள பார்த்துட்டு வரும்போது தான் எடுக்கிறோம். உள்ள போகும்போது செம்ம கூட்டமா இருந்துச்சு, வெளில வரும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. அம்மா சமாதியும் எம்ஜிஆர் சமாதியும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து கலைஞர் சமாதிக்கு போறோம். டைம் இருந்துச்சுன்னா பீச்சுக்கு போவோம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். எல்லாம் வடக்கன்ஸா இருக்காங்க. ஹாய் மக்களே, இப்போ வந்து நம்ம அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் பார்க்க போறோம். அங்க உள்ளர அப்படியே உள்ள ஜூம் பண்ணு. எப்படி செம்மையா இருக்கா? 2 மரம், அதுக்கு இடையில கொம்பு. இது கம்பர் சிலை. எப்படி இதான் முத தடவையா சமாதி பார்க்க வந்துருக்கீங்க? இங்க மாட்டிருக்கேன்ல, அது அப்படியே கேட்க, இப்படி எட்டி எட்டி பேசிக்க. அது உன்னை மாட்ட சொன்னா மாட்ட மாட்டேற. இதெல்லாம் இப்பதாண்டி கட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி வரும்போது இதெல்லாம் இல்ல, புதுசா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. மருத்தப்ப இங்கதாண்டா கொஞ்சம் காத்து வருது. பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா சமாதிக்கு போய்கிட்டு இருக்கோம். தமிழங்களை பார்க்க முடியல, தமிழ்நாட்டுல தமிழங்களை பார்க்க முடியல, தமிழங்களை பார்க்க முடியல. ஏன் உளர்ற? தமிழர்கள் தமிழச்சிகளை பார்க்க முடியல, ஒரே இந்திக்காரங்களா இருக்கு. அப்ப நான் யாரு, நீ யாரு? ஏய் நாங்கெல்லாம் யாருமே இல்ல. ஏய் நாங்கெல்லாம் சுத்த தமிழன்டி. பத்தி பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருப்போம் தமிழர்கள். இங்க இருக்க 100 பேர் இந்திக்காரங்களா இருக்காங்க. அப்படியா? இந்திக்காரங்களா இருக்காங்களா? சென்னை ஃபுல்லாமே இப்ப இந்தி நாடு ஆயிடுச்சா? இது தமிழ்நாடு. அது என்ன அண்ணா மியூசியம் ஆகுது. இப்பெல்லாம் இது புதுசா கட்டியிருக்காங்களா? அது மியூசியத்துக்கு போலையா? சரி, முதல்ல போய் சமாதியை பாட்டு வருவோம் வாங்க. அங்க போய் 2 போட்டாக்கள் எடுத்துட்டு இந்த எல்லாம் ஹாயா வந்து உக்காந்துருக்காங்க பாத்துட்டு, காத்து வாங்கிட்டு. குடிக்கிறதுக்கா? மினரல் வாட்டரா? ஓகே ஓகே. இப்ப வந்து இந்த ஆட்சி நடக்குது, அதனால இங்க வந்து எல்லாமே இருக்கும். பாட்டு கச்சேரியா? அங்க விஜயகார் சமாதிக்கு போனோம்னா பாட்டு கச்சேரி நடக்கும். நாங்க போனப்ப என்ன புதுசா அங்க என்னமோ கம்பியாக கட்டி வச்சிருக்கிறாங்க. ஓடியா ஓடியா ஓடியா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வரும்போது இருட்டுல வந்தோம், நைட் வந்தோம், ஒரு 7-8 மணி இருக்கும். செம்ம லைட்டு இதுமா இருக்கும், மேல லைட் எரியும், பயங்கரமா இருக்கும். லைட்டோட போட்டோ எடுத்தோம்னா பயங்கரமா இருக்கும். இப்ப வந்தாச்சு. எதையும் தாங்கும் இதயம். எப்படி இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சமாதி, எதையும் தாங்கும் இதயம். ஆமா, எல்லாத்துலயுமே விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்க ஏதாயா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நல்லா கும்பிடுங்க. ஏன்னா ஒரே குட்டி சின்ன பசங்களா இருக்காங்க, தொப்பி போட்டுக்கிட்டு வராங்க. அதுல போட்டுருக்கு பாரு தொப்பி, டூரிஸ்ட். ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்துக்கிறாங்களா? போட்டோ எல்லாம் பிடிக்கிறாங்கப்பா. போவான் கலைஞர் ஐயா சமாதியை பாட்டு கிளம்பும். ஃபுல்லா வெள்ளையா இருக்கு பாரு. ஃபைனலா கலைஞர் சமாதிக்கு வந்துட்டோம். அவரோட சிலை இருக்குது இங்க, வாங்க. தங்கத்திலேயே ஜொலிக்கிறாரு பாரு.
என்ட்ரன்ஸ்லயே அவரோட செலவு வச்சிருக்காங்க. அது பின்னாடி அவரோட நினைவிடம் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே. அங்க ஒரு ஆள் விளையாண்டுக்கிட்டு இருக்கு ஜாலியா. இது வந்து உட்கார்றதுக்குன்னே கட்டி வச்சிருக்கிறாங்க இந்த இடம். ஆனா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சாயந்தரமா வந்தோம்னா நல்லா காத்தாட உட்காந்துருக்கலாம் ஜாலியா. போமா அவ்வளவுதான். அப்படியே அடுத்த இடத்துக்கு போலாம். இங்க வந்து லைட் போட்டாங்க. இங்க வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த இடமும் சூப்பரா இருக்கு. மக்கள் நின்று பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. சமாதிக்கு பின்புறம் பார்க் மாதிரியே கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் கடல். ஈவினிங் டைம் செம்மையா இருக்கு மக்களே. பயங்கரமா காத்தடிக்குது. மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஜாலியா. நல்லா இருக்கு. எத்தனை பேர் பீச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்குமே மெரினா பீச்சுக்கு வராதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை அப்படின்னு. ஹாய். நல்லா இருக்கு. கடல் பக்கத்துல இருக்கிறதுனால காத்து கொஞ்சம் கூலிங்கா வருது. ஆஹா, அந்த பக்கமா ஆள் இருக்காங்க. லைட் போட்டாங்க 6 மணி, கரெக்டா 6 மணி லைட் போடுறாங்க. இப்ப நல்லா இருக்குது பார்க்க. இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். லைட் எரியுது பாருங்க, ஸ்டார் ஸ்டாரா. நல்லா இருக்குல்ல? போவோம். இப்படியே போவான். பக்கத்துலயே நல்ல மரம் வளர்த்து வச்சிருக்காங்க. செடி மரம். இன்னொரு போர்டு வச்சிருக்காங்க, மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும். இங்க உள்ள என்ன பண்ற? லைட் எல்லாம் தொடக்கூடாது. வா, ஓடியா ஓடியா. அங்க பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு பாரு. இங்க வெளில வா, உன்னைய தூக்குறேன். இங்க ஃப்ரீயா தானே இருக்கு. இப்ப வந்துட்டோம், வெளியில வந்துட்டோம், சமாதிக்கு வெளியில. ஆனா நல்ல இப்ப லைட் போட்டோம், நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இப்ப பிரைட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தோம். அப்ப வந்து 7 மணிக்கெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. நாங்க 6 மணிக்கு தான் வந்து பீச்சை மட்டும் சுத்தி பார்த்துட்டு இங்க உள்ள வரலாம் பார்த்தா லாக் பண்ணிட்டாங்க. அதனால வர முடியல. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாச்சு ஃப்ரீயா. மியூசியத்துக்கு மட்டும்தான் போக முடியல. டைம் ஆயிடுச்சு. அப்படியே போய் கடலை பாக்குறதுனா பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். அந்த கடல் உப்பு காத்து அப்படியே மேல வந்து அடிக்குது, வேர்க்குது. ஃபுல்லா இப்ப லைட் போட்டு பளிச்சுன்னு இருக்கு. அப்படியே வெளியில கிளம்புவோம் மக்களே. வாங்க 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 வாங்க. அன்னைக்கு விஜயதசமிக்கு அதுக்கும் செம்ம கூட்டம், பயங்கர கூட்டம். எங்கப்பா வெளியில வண்டியும் டிராபிக் எப்படித்தான் போறோம்னு தெரியல.
அங்கிருந்து வர்றதுக்கே டைம் ஆகி போச்சு. போக போக நடங்க.